ஓம் சாந்தி சிஸ்டமே. பாபாவுடைய சக்கர் முரளி இன்னைக்கு 3 நவம்பர். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உங்கள் நடத்தைகளை சீராக்கி உலகை விகாரமற்றதாக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். உங்கள் நடத்தைகளை சீராக்கி உலகை விகாரமற்றதாக்குவதற்கு தந்தை வந்துள்ளார். நீங்கள் சகோதரர்கள் ஆதலால் உங்கள் பார்வை மிகவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பினும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிரதான அக்கறை இருக்க வேண்டும். அந்த அக்கறை யாது? பதில்: தூய்மையற்றவர்களிலிருந்து எவ்வாறு தூய்மையாகுவது என்பதே பிரதான அக்கறை ஆகும். தூய்மையற்றவர்களிலிருந்து எவ்வாறு தூய்மையாகுவது என்பதே பிரதான அக்கறையாகும். நீங்கள் தந்தைக்குரியவர்களாக இருப்பதால் நீங்கள் தந்தையின் முன்னிலையில் தண்டனை அனுபவம் செய்வதாக இருக்கக்கூடாது. நீங்கள் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவதிலேயே அக்கறை கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்நேரத்தில் நீங்கள் பெரும் அவமானத்தை உணர்வீர்கள். யாருக்குத்தான் தண்டனை பிடிக்கும்? நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இதை புரிந்து கொள்பவர்கள் எல்லையற்றதன் அதிபதிகள் ஆகுகின்றார்கள். எவராவது அதை புரிந்து கொள்ளாது விடு அவருடைய பாக்கியம் அதுவாகும். நீங்கள் அதை பற்றி அக்கறைப்பட கூடாது. எல்லாரும் வருவாங்கன்னு எல்லாருமே அதே அளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்றது இல்லை. இன்னைக்கு பாபா உள்ளில ஆல்பா பத்தி ஃபர்ஸ்ட் விளங்கப்படும். ஆல்பா பத்தி புரிஞ்சுக்கலன்னா பீட்டா பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அது நினைக்க தேவையில்லைன்னு பாபா இன்னைக்கு சொல்றாரு. ஓம் சாந்தி. சிவன் என்னும் பெயருடைய ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து தனது குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அனைவருக்கும் ஆன்மீக தந்தை ஒருவரே ஆவார். எல்லாவற்றுக்கும் முதலில் இது விளங்கப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் அதன் பின்னர் அனைத்தையும் புரிந்து கொள்வது அவர்களுக்கு இலகுவாகிறது. அவர்கள் தந்தையின் அறிமுகத்தை பெற்றுக் கொள்ளாதவிடின் தொடர்ந்தும் கேள்விகளை கேட்பார். எல்லாவற்றுக்கும் முதலில் அவர்களில் இந்த நம்பிக்கை பதிக்கப்பட வேண்டும். கீதையின் கடவுள் யார் என்பது முழு உலகத்துக்கும் தெரியாது. அவர்கள் அது ஸ்ரீ கிருஷ்ணர் என்றே கூறுகின்றார்கள். நாங்களோ கீதையின் கடவுள் பரமாத்மாவாகிய பரம தந்தை சிவனே என்று கூறுகின்றோம். அவர் மாத்திரமே ஞான கடல் ஆவார். சமய நூல்கள் அனைத்தினதும் ரத்னமாகிய கீதையே பிரதான சமய நூல் ஆகும். அவர்களோ பிரபு உங்கள் வழிமுறைகள் தனித்துவமானவை என்று கூறும் பொழுது கடவுளையே குறிப்பிடுகின்றார். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி இவ்வாறு கூறுவதில்லை. சத்தியமானவராகிய தந்தையே நிச்சயமாக உங்களுக்கு சத்தியத்தை கூறுகின்றார். முதலில் உலகம் புதியதாகவும் சதோ பிரதானாகவும் இருந்தது. இப்பொழுது உலகம் பழையதாகவும் தமோ பிரதானாகவும் இருக்கின்றது. ஒரு தந்தையால் மாத்திரமே உலகை மாற்ற முடியும்.
அதை எவ்வாறு தந்தை மாற்றுகின்றார் என்பதையும் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஆத்மாக்கள் சதோ பிரதானாக ஆகும் பொழுது மாத்திரமே சதோ பிரதான் உலகம் ஸ்தாபிக்கப்பட முடியும். எல்லாவற்றுக்கும் முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் அகநோக்குடையவர்களாக இருக்க வேண்டும். சதோ பிரதான் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப் பாபா சொல்றது அகநோக்குல இருந்து ஆத்ம உணர்வு. இல்லையா? நீங்கள் அதிக அளவு பேசக்கூடாது. நினைவில் ஆகட்டும், சேவையிலாகட்டும், ரெண்டுத்துலயும் பாபு நீங்கள் அதிக அளவு பேசக்கூடாது. மக்கள் வந்து அதிக அளவு படங்களை பார்க்கும் பொழுது தொடர்ந்தும் கேள்விகளை கேட்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் முதலில் நீங்கள் ஒரு விடயத்தை மாத்திரமே விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் அதிக அளவு கேள்விகளை கேட்பதற்கு எவ்விதத்திலும் இடமளிக்காதீர்கள். அவர்களிடம் கூறுங்கள், எல்லாவற்றுக்கும் முதலில் ஒரு விடயத்தில் நம்பிக்கை வையுங்கள். பின்னர் நாங்கள் மேலும் விளங்கப்படுத்துவோம். பின்னர் அவர்களை 84 பிறவி சக்கர படத்துக்கு அழைத்து செல்லுங்கள். தந்தை கூறுகின்றார், இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியில் நான் இவரில் பிரவேசிக்கின்றேன். தந்தை இவரிடம் கூறுகின்றார், நீங்கள் உங்களுடைய சொந்த பிறவிகளையே அறிந்திருக்கவில்லை. பிரஜாபிதா பிரம்மாவின் ஊடாக தந்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எல்லாவற்றுக்கும் முதலில் ஆல்பாவை அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். மக்கள் ஆல்பாவை புரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு சந்தேகங்களும் இருக்க மாட்டாது. அவர்களுக்கு கூறுங்கள், தந்தை சத்தியமானவர், அவர் பொய்யான எதையும் கூறுவதில்லை. எல்லையற்ற தந்தை மாத்திரமே எங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். சிவராத்திரி நினைவு கூறப்படுவதால் நிச்சயமாக சிவன் ஏதோ ஒரு நேரத்தில் இங்கு வந்திருக்க வேண்டும். ஞாபகார்த்தம் இருக்குன்னு சொன்னா அது இப்போ நடந்திருக்கு. அதே விதமாகவே இங்கு மக்கள் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை கொண்டாடுகின்றார்கள். அவர் கூறுகின்றார், நான் பிரம்மாவின் ஊடாக ஸ்தாபனையை மேற்கொள்கின்றேன். அனைவரும் அந்த ஓர் அஷரீரி தந்தையின் குழந்தைகள் ஆவார்கள். நீங்களும் அவருடைய குழந்தைகளே. பின்னர் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகவும் ஆகுகின்றீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் ஊடாக ஸ்தாபனை மேற்கொள்ளப்படுவதால் நிச்சயமாக பிராமணர்கள் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆதலால் இதில் தூய்மை உள்ளது. சுபாவனைக்கு முக்கியமான அடிப்படை பிராமண வாழ்க்கைக்கு தூய்மை. இதுவும் உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் வசிக்கும் பொழுது தூய்மையாக இருப்பதற்கான ஒரு தந்திரமாகும். ஒரு பொழுதும் சகோதர சகோதரிகள் ஒருவர் மீது ஒருவர் குற்ற பார்வையை கொண்டிருக்க கூடாது. உங்கள் பார்வை 21 பிறவிகளுக்கு சீராக்கப்படுகின்றது. இந்த ஒரு பிறவியில் இப்போ செய்யக்கூடிய முயற்சி, எந்த சம்ஸ்காரங்கள்? 21 பிறவிகள் இல்லையா? தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். அவர் உங்கள் நடத்தைகளை சீராக்குகின்றார். இப்பொழுது முழு உலகினது நடத்தைகளும் சீராக்கப்பட வேண்டும். இப்பழைய தூய்மையற்ற உலகில் நன்னடத்தைகள் எதுவும் கிடையாது. அதுலதான் 16 ஸ்வர்க்க கலைகள்ல இருந்து கலியுகத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கு. அதனாலதான் பாபா சொல்றது, இப்பழைய தூய்மையற்ற உலகில் நன்னடத்தைகள் எதுவும் கிடையாது. எல்லாத்துலயும் கொஞ்சம் ஏதாவது உடல் உணர்வு இருந்துட்டே தான் இருக்கு. அனைவரிலும் விகாரங்கள் இருக்கின்றன. இது தூய்மையற்ற விகாரமான உலகம். இவ்வாறு விகாரமற்ற உலகம் உருவாக்கப்படும்.
தந்தையை தவிர வேறு எவராலும் அதை உருவாக்க முடியாது. தந்தை இப்பொழுது உங்களை தூய்மையாக்குகின்றார். இவ்விடயங்கள் அனைத்தும் மறைமுகமானவை எனவும். நான் ஒரு ஆத்மா ஆவேன். இது கூட மறைமுகமான, நம்மளுடைய பயிற்சி முயற்சியும் மறைமுகமானது. பாபா சொல்ற விஷயங்களும் சூக்ஷ்மமான விஷயம். இந்த ஆத்மாவாகிய நான் தந்தையாகிய கடவுளை சந்திக்க வேண்டும். அனைவரும் கடவுளை சந்திப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். கடவுளே அஷரீரியானவர் ஆவார். பரமாத்மா மாத்திரமே விடுதலை அளிப்பவர், வழிகாட்டி என அழைக்கப்படுகின்றார். கைட். இது மோஸ்ட்லி கிறிஸ்டியானிட்டியில இருக்கு இந்த வார்த்தைகள். ஸோ முக்தி அளிப்பவர் அது நம்ம ஹிந்து இதுல இருக்கும். பட் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பாபா யூஸ் பண்றது கிறிஸ்டியன். ஏனைய சமயத்தவர்கள் விடுதலை அளிப்பவர் அல்லது வழிகாட்டி என எவரையும் அழைப்பதில்லை. பரமாத்மாவாகிய பரம தந்தை மாத்திரமே அனைவரையும் விடுதலை செய்கின்றார். அதாவது அவர் தமோ பிரதானவர்களை சதோ பிரதானாக மாற்றுகின்றார். விடுதலை செய்யறதுன்னா எதுல இருந்து? விகாரங்கள். அவர் அனைவருக்கும் வழிகாட்டுகின்றார். ஆகவே எல்லாவற்றுக்கும் முதலில் அவர்களின் புத்தியில் எந்த ஒரு விடயத்தை பதியுமாறு செய்யுங்கள். அவர்கள் இதை புரிந்து கொள்ளாது விடின் அவர்களை விட்டுவிடு. அவர்கள் ஆல்பாவை புரிந்து கொள்ளாது விடின் எவ்வாறு அவர்களால் பீட்டாவின் ஊடாக நன்மை அடைய முடியும்? பதிலாக அவர்களை செல்ல விடுங்கள். பாபா சொல்றாரு, அப்படி உட்கார வச்சு திரும்பி திரும்பி அவங்களுக்கு அந்த பாகம் இல்லை இல்லையா? இருந்தால் தானே திரும்பி வருவாங்க. நீங்கள் குழப்பம் அடையக்கூடாது. நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவீர்கள். அசுரர்களிடமிருந்து தடைகள் ஏற்படும். இந்த ஞானமே ருத்ர ஞான யாகமாகும். ஆகவே எல்லாவற்றுக்கும் முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்க. பாபா இது வரைக்கும் முடியல, அது முக்கியமா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாவற்றுக்கும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்க. தந்தை கூறுகின்றார், மன்மனா பவம். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப ஒரு அந்தஸ்தை கூறுகின்றீர்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகின்றது. லக்ஷ்மி நாராயணனின் வம்சம் உள்ளது. ஏனைய சமயத்தவர்கள் ஒரு வம்சத்தை ஸ்தாபிப்பதில்லை. தந்தை அனைவரையும் விடுதலை செய்கின்றார். பின்னர் ஏனைய சமய ஸ்தாபகர்கள் தங்கள் சொந்த சமயத்தை ஸ்தாபிப்பதற்கு தங்களுக்குரிய நேரத்தில் வர வேண்டும். ஜனத்தொகை வளர வேண்டும். அனைவரும் தூய்மையற்றவர்கள் ஆக வேண்டும். பாபா நமக்கு எல்லையற்ற ஹிஸ்டரி ஜியோகிராஃபி வழங்கப்படுத்துறாரு இல்லையா? பாபா சொல்றது, அனைவரும் தூய்மையற்றவர்கள் ஆக வேண்டும். தந்தைக்கு மாத்திரமே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பணி இருக்கின்றது. இது நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டு கீழே இறங்கணும், தூய்மையற்றவர்கள் ஆகணும். ஏன்னா பாபாவுடைய பணியே அதுதான். அம்மக்கள் ஒரு சமயத்தை ஸ்தாபிப்பதற்கே வருகின்றார்கள். அதில் மகத்துவம் எதுவும் இல்லை. அவ்வளோ மகத்துவம் அப்படி காமிக்கிறது. ஒவ்வொரு சமயம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அந்த சமய ஸ்தாபகர்களுக்கு எவ்வளவு மகிமை. பாபா சொல்றார், அதுல எதுவுமே மகத்துவம் இல்லை. ஒரே ஒருவரின் புகழே உள்ளது. அம்மக்கள் கிறிஸ்துவுக்காக அதிகளவை செய்கின்றார்கள்.
கிறிஸ்துவ சமய ஆத்மாக்கள் அவரை தொடர்ந்தும் பின்பற்றுகின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். தந்தையாகிய கடவுளே விடுதலையாக்குபவரும் வழிகாட்டியும் ஆவார். கிரைஸ்ட் கூட என்ன சொல்லுது? ஃபாதர் தான் சொல்லுது, ஓ காட் ஃபாதர். ஆனா அதுக்கப்புறம் மெசஞ்சரை தான் அவங்க வழிபாடெல்லாம் செய்யறாங்க இல்லையா? ஸோ பாபா அவங்களுக்கும் விளங்கப்படுத்து. ஒரு தந்தை மாத்திரமே உங்களை துன்பத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். இக்கருத்துக்கள் அனைத்தையும் உங்கள் புத்தியில் மிக நன்றாக கிரகித்துக் கொள்ளுங்கள். அந்த நல்ல தெளிவா சொல்லிருக்கு, சன் ஆஃப் காட் அப்படின்னு தான். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு சன் ஆஃப் காட் தான் சொல்றாரு. ஆனாலும் அதுக்கப்புறம் அது காட் அப்படி அவரை தான் வழிபடுறது. நம்ம தான் பாபா விளங்கப்படுத்த சொல்றாரு, ஒரே ஒரு விடுதலை ஆக்குபவரும் வழிகாட்டி, அவர் தான் துன்பத்திலிருந்து விடுதலை. இக்கருத்துக்கள் அனைத்தையும் உங்கள் புத்தியில் மிக நன்றாக கிரகித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு கடவுளே கருணை நிறைந்தவர் என அழைக்கப்படுகின்றார். ஒரு மனிதர் கூட இன்னும் ஒருவருக்காக கருணை கொண்டிருப்பதில்லை. டீப் பாயிண்ட் நினைக்க வேண்டியது. அப்படி இருந்தாலும் கம்பேஷன் எல்லாம் இருக்கு, பட் ஸ்டில் அவங்களால அவங்களுடைய கணக்குகள் எப்படி மாற்ற முடியும்? பாபா தான் அது நம்ம சுய முயற்சியால சுயனால தான் அது செய்ய முடியும். பாபா வழி காட்டுறது. அவருடைய கருணை எல்லையற்றதாகும். ஒரு தந்தை மாத்திரமே அனைவர் மீதும் கருணை கொண்டிருக்கின்றார். ஓகே, நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கலாம், இல்ல ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம். ஆனா எல்லையற்ற கருணை, ஆத்மா சத்தோ பிரதான ஆகிறதுக்கு, ஆத்மா துன்பத்துல இருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு இது பாபா தான் செய்யல. சத்தியுகத்தில் அனைவருமே சந்தோஷமாகவும் அமைதி நிறைந்தவர்களாகவும் இருந்தார்கள். அங்கு துன்பத்தின் கேள்விக்கே இடமில்லை. இது எல்லையற்ற கருணை பாபா. குழந்தைகளாகிய நீங்கள் ஆல்பா பத்தி விளங்கப்படுத்த போது இந்த ஒரு விடயத்தில் நம்பிக்கை அவர்களில் பதிக்காது ஏனைய விடயங்களுக்கு செல்லும் பொழுதே உங்கள் தொண்டை வறண்டு விடுகின்றது என நீங்கள் கூறுகின்றீர்கள். இனி அதுவே புரியல, இன்னும் மற்றதெல்லாம் சொல்லி என்ன அவங்களுக்கு டைஜஸ்டே ஆகாது இல்லையா? எல்லாவற்றுக்கும் முதலில் நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஏனைய விடயங்களுக்குள் செல்ல வேண்டாம். அவர்களுக்கு கூறுங்கள், தந்தை சத்தியத்தை மாத்திரமே கூறுகின்றார். தந்தை மாத்திரமே இவை அனைத்தையும் பிரம்மா குமாரிகளாகிய எங்களுக்கு கூறுகின்றார். அவரே இப்படங்கள் அனைத்தையும் உருவாக்கியவர். உங்களுக்கு இதை பற்றிய சந்தேகம் எதுவும் இருக்கக்கூடாது. அன்னைக்கு பாபா முரளியில, கொஞ்ச நாள் முன்னாடி முரளியில பாபா சொன்னார் இல்லையா, பாபா பாபான்னு சொல்லுங்க இல்லையா, மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது எப்படி சொல்லணும்னு சொன்னார் பாபா. ஞாபகம் இருக்கா அந்த முரளி? ஒவ்வொரு லைன்லயும் என்ன சொல்லுங்க அவங்களுக்கு, பாபா விளங்கப்படுத்துறாரு, பாபா சொல்லினாரு, பாபா பாபான்னு வார்த்தை. பிகாஸ் நீங்க மறந்துடுறீங்க பாபாவை, அதனாலதான் நாங்க எவ்வளவு அம்பு தேய்க்கிறது இல்லைன்னு பாபா சொல்லுது. இங்கேயும் பாபா சொல்றது, பாபா பத்தியும் அவங்களுக்கு புரியலன்னா இனி அவங்களுக்கு எதுவும் புரியாதுன்னு சொல்றாரு பாபா. அவரே இப்படங்கள் அனைத்தையும் உருவாக்கியவர். உங்களுக்கு இதை பற்றிய சந்தேகம் எதுவும் இருக்கக்கூடாது. சந்தேக புத்தி உங்களை விநாசத்துக்கு இட்டு செல்கின்றது. எல்லாவற்றுக்கும் முதலில் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இங்க வரதெல்லாம் அமைதிக்காக, மெடிடேஷன் கத்துக்கணும், தியான பயிற்சி, இதுதான் மெயின். ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யும்.
இது எல்லா சமயத்தவர்களுக்கும் இது பொருந்தும். வேறு எந்த வழியும் இல்லை. ஒரு தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர். தந்தை கூறுகின்றார், ஷரீர உறவினர்கள் அனைவரையும் துறந்துவிட்டு சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். கடவுள் பிரவேசிப்பவருமே சதோ பிரதான் ஆகுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். பாபா முயற்சி செஞ்சுதானே அப்படியானது, தானா அப்படியாகவே. சிவபாபா வந்துட்டதுனால அவர் ஆயிட்டாரா? இல்ல, முயற்சி செய்வதால் மாத்திரமே அவர் அவ்வாறு ஆகுவார். அவர் எங்களுக்கு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலான தொடர்பையும் காண்பிக்கின்றார். தந்தை பிராமணர்களாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அதனால் நீங்கள் விஷ்ணு தாமத்தின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து இறுதியில் சூத்ரர்கள் ஆகுகின்றீர்கள். பின்னர் தந்தை வந்து உங்களை சூத்ரர்களிலிருந்து பிராமணர்களாக மாற்றுகின்றார். வேறு எவராலும் இதை விளங்கப்படுத்த முடியாது, யாருக்கும் தெரியாது. தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதே முதலாவது விடயமாகும். இன்னைக்கு பாபா இது சொல்ல தந்தை கூறுகின்றார், நான் இங்கு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு வர வேண்டும். நான் மேலிருந்து தூண்டுதல்களை கொடுக்கின்றேன் என்பதில்லை. இவரின் பெயரே பாக்ய ரதம் என்பதனால் அவர் நிச்சயமாக இவரில் பிரவேசிக்கின்றார். இது அவரின் பல பிறவிகளின் இறுதியானதாகும். பின்னர் அவர் சதோ பிரதான் ஆகுகின்றார். இதற்கான வழிமுறையை தந்தை உங்களுக்கு காண்பிக்கின்றார். பாக்யரதம் அப்படின்ற ஞாபகார்த்தம் இருக்குதானே, பகீரதன். பாபா சொல்றது, இதற்கான வழிமுறையை தந்தை உங்களுக்கு காண்பிக்கின்றார். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய். சதோ பிரதான் ஆகிறதுக்கான வழிமுறை. நான் மாத்திரமே சர்வ சக்திவானாவேன். என்னை நினைவு செய்வதால் நீங்கள் சக்தியை பெறுவீர்கள். நீங்கள் உலக அதிபதிகளாகுவீர்கள். அவர்கள் தந்தையிடமிருந்து தமது ஆஸ்தியை பெற்று லக்ஷ்மி நாராயணன் ஆகுகின்றார்கள். அவர்கள் அதை எவ்வாறு பெற்றார்கள் என்பதை அவர் விளங்கப்படுத்துகின்றார். சக்தி, யோக சக்தி மூலமாகத்தான் மாற்றம். உலக மாற்றமும் சரி, சுய மாற்றமும் சரி, யோக சக்தி. உலகத்தின் அதிபதிகள் எப்படி ஆனது? யோக சக்தி. அருங்காட்சியங்களிலும் கண்காட்சிகளிலும் அவர்களுக்கு கூறுங்கள், முதலில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதன் பின்னர் ஏனை தலைப்புகளுக்கு செல்லும். இதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என கூறுங்கள். புரியலன்னா திரும்பி திரும்பி அதிலேயே முயற்சிக்கணும். இல்லாவிட்டால் உங்களால் துன்பத்திலிருந்து விடுபட இயலாது. இல்லைன்னா எப்படி அவங்க பாபாவை நினைவு செய்யலன்னு சொன்னால் எப்படி சத்தோ பிரதான் ஆகலாம், இல்லை எப்படி துக்கத்துல இருந்து விடுபடலாம்? இதில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வரையில் உங்களால் எதையும் புரிந்து கொள்ள இயலாது. இந்நேரத்தில் உலகம் சீரழிந்துள்ளது. தேவர்களின் உலகம் மிகவும் மேன்மையாக இருந்து இவ்விதமாக நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் எதையாவது புரிந்து கொண்டுள்ளார்களா, அல்லது அவர்கள் அங்கு பித்து பிடித்த நபரை போன்று அமர்ந்திருக்கின்றார்களா என பார்ப்பதற்கு நீங்கள் மனிதர்களின் நாடி துடிப்பை உணர வேண்டும். இப்படி சேவை செய்யணும் பாபாவிக்கு. சும்மா உங்களோட டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க.
நாடி துடிப்பை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுங்க. அவர்களுக்கு பித்து பிடித்திருப்பின் அவர்களை தனியே விட்டு விடுங்க. நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணாக்க கூடாது. யார் இந்த ஞானத்தில் தாகமாகும் தகுதியானவராகவும் இருக்கின்றார்கள் என்பதை இனங்காண்கின்ற ஒரு புத்தி உங்களுக்கு தேவை. இதை புரிந்து கொள்பவர்களின் முகங்கள் மாறும். பாபா அதுக்கு அறிகுறிகள் சொன்னார். எல்லாவற்றுக்கும் முதலில் அவர்களுக்கு சில நற்செய்திகளை கூறுங்க. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஒரு எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். சில குழந்தைகள் நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கின்றார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும். தந்தையின் நினைவில் மிகவும் பலவீனமாக இருக்கின்றார்கள் என்பது தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதற்கு முயற்சி தேவை. இதிலேயே மாயை பல தடைகளை உருவாக்குகின்றார் இல்லையா? இது நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நினைவுல தான் தடைகள். பாபா சொல்றது, தந்தை இங்கு அமர்ந்திருந்து எவ்வாறு இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என்பதை விளங்கப்படுத்துகின்றார். உலகில் உள்ள மனிதர்கள் சிறிதளவேனும் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஏன் பாபா சொல்றது பாரு. பாபா இவ்வளோ நமக்கு விஷயங்கள் விளங்கப்படுத்துறாரு. உலகில் உள்ள மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட தெரியும். நீங்கள் தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து ஏனையோருக்கு விளங்கப்படுத்தும் போது ஸ்திரத்தன்மையை பேணுவீர்கள். இல்லாவிட்டால் அவர்கள் உங்களின் குறைபாடுகளை சுட்டி காட்டியபடியே இருப்பார்கள். இது முக்கியம். நல்லதான் பாபா சொன்னது, அவங்க சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவையே விடக்கூடாது இல்லையா? அது அனுமதிக்காதீங்கன்னு கூட பாபா சொன்னார். சோ நம்ம பாபாவோட நினைவுல இருக்கோம், யோக சக்தி இருக்குன்னு சொன்னால் அது என்ன சொல்லணுமோ, அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவையோ புரிஞ்சு நம்ம தெரிஞ்சு சொல்லுவோம். ஸ்திரத்தன்மை இருக்கு. பாபா கூறுகின்றார், நீங்கள் எந்த பெரும் சிரமங்களுக்கு கூடாகவும் செல்ல தேவையில்லை. ஸ்தாபனை நிச்சயமாக இடம்பெற வேண்டும். எவராலும் விதியை மாற்ற முடியாது. தான் தடைகள் போட்டாலும் இன்னைக்கு பாருங்க, பாபாவுடையது தொடர்ந்தும் போயிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் எவ்வளவு கிளியரா இருக்குது. யாருடைய யஜ்யம், யார் நடத்துறது. நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும். நாங்கள் தந்தையிடமிருந்து எங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுகின்றோம். நீங்க இந்த உற்சாகத்தோட இருக்கீங்கன்னா மற்றவங்களுக்கும் அந்த நற்செய்தி சொல்லலாம். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அமர்ந்திருந்து பெருமளவு அன்புடன் விளங்கப்படுத்துங்க. தந்தையை நினைவு செய்யும் பொழுது அன்பு கண்ணீர் சிந்த வேண்டும். எல்லாருக்கும் வந்திருக்குதானே? பாபாவுடைய அன்புல அன்பு கண்ணீர். ஏனைய உறவு முறைகள் அனைத்தும் கலியுகத்தினதாகும். இந்த உறவு முறை ஆன்மீக தந்தையுடன் ஆனதாகும். உங்களுடைய இந்த கண்ணீரே வெற்றி மாலையின் மணிகள் ஆகுகின்றன. சொல்றார், வெற்றி மாலையின் மணிகள். மிக சிலரை அந்த அளவு அன்புடன் தந்தையை நினைவு செய்கின்றார். உங்கள் எதிர்காலத்தை மேன்மையானதாக்குவதற்கு என்றவரை நேரத்தை ஒதுக்குங்கள். கண்காட்சிகளில் அதிக அளவு குழந்தைகள் இருக்க வேண்டியதில்லை. அங்கு அதிக அளவு படங்கள் வைத்திருக்கவும் வேண்டியதில்லை. முதற்தரமான படம் டெய்லி வேற ஏதாவது பாபா சொல்ல ஒரு படம்
சம்டைம்ஸ் விருக்ஷம், சம்டைம்ஸ் ஏணி, சம்டைம்ஸ் சக்கரம், சம்டைம்ஸ் லக்ஷ்மி நாராயண். இன்னைக்கு பாபா சொல்றது முதல் தரமான படம் கீதையின் கடவுள் யார் என்பதாகும். அந்த படத்துக்கு அடுத்ததாக லக்ஷ்மி நாராயணனின் படத்தையும் பின்னர் ஏணியின் படத்தையும் வைத்தது. அவ்வளவுதான். அதிக அளவு படங்களை வைத்திருக்க வேண்டியதில்லை. இந்த 3 படங்களை நீக்கிறார்கள். என்ற வரையில் குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். தூய்மையற்றவரிலிருந்து எவ்வாறு தூய்மையாகுவது என்பதே உங்களுக்கு இருக்க வேண்டிய பிரதான அக்கறை. சில விஷயங்கள் பாபா சேவைக்காக சொல்லுது. பட் மெயினா இதுல நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய முயற்சி என்ன இருக்கு. பாபா சொல்றது அக்கறை உங்களுக்கு எதுக்கு இருக்கு, தூய்மையற்றவர்ல இருந்து தூய்மையாகணும் என்ற அக்கறை இருக்கணும், பிரதான அக்கறை. நீங்கள் பாபாவிற்குரியவர்களாயின் நீங்கள் அவர் முன்னிலையில் சென்று தண்டனை பெறுவதாக இருந்தால் அது மிகவும் இழிவானதொரு விடயம். அவகிட்ட இவ்வளோ அன்போட இருந்து அதுக்கப்புறம் அது எப்படி? பாபா இப்பொழுது நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்காது விடின் தண்டனைக்குரிய நேரத்தில் நீங்கள் தந்தையின் முன்னிலையில் இருக்கும் பொழுது மிகவும் வெட்கப்படுவீர்கள். அதுதான் தண்டனை. ஆக்சுவலி அந்த ஃபீலிங் தான் இல்லையா? பாபா சொல் நீங்கள் தண்டனை அனுபவிக்காமல் இருப்பதே நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய பெரும் அக்கறை ஆகும். பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய குழந்தைகள் தான் சிறிதளவும் தண்டனை இல்லாமல் அந்த அளவுக்கு நம்மளுடைய முயற்சி இருக்கணும். நீங்கள் ரூப்பும் வசந்தும் ஆவீர்கள். பாபா கூறுகின்றார், நானும் ரூப்பும் வசந்தும் ஆகும். புரியும்? ரூப்பும் வசந்தன, ரூப் அப்படின்னு சொன்னா ஸ்வரூபம், அதோடைய ஞானத்துடைய ஸ்வரூபமா. வசந்தனா மழை, ஞான மழை. ஞானம் யோகம், ரூபம் அப்படின்னா அந்த ஞானத்துடைய ரூபம் ஸ்வரூபம். ரெண்டும் பாபா இருக்காரு. நான் ஒரு சின்னஞ்சிறிய புள்ளியும் ஞான கடலும் ஆவேன். ஒரு பக்கத்துல புள்ளி, ஒரு பக்கத்துல கடல். அது ஹிந்தில நல்லா இருக்கும். சிந்து அப்படின்னு சொன்னா கடல், பிந்துனா புள்ளி. பாபா சிந்து பிந்து. அவர் ஆத்மாக்களாகிய உங்களை இந்த ஞானம் முழுவதாலும் நிரப்புகின்றார். பாபா ஞானக்கடல் சொல்லாமலையும் பாபா நிரப்புறாரு. உங்கள் புத்தியில் 84 பிறவிகளின் ரகசியங்கள் அனைத்தும் உள்ளன. நீங்கள் இந்த ஞானத்தின் சுரூபங்களாகி ஏனையோர் மீது இந்த ஞானத்தை பொழிகின்றீர்கள். இதுதான் ரூபம் பசுந்து. ஞானத்தின் சொரூபமாகி ஏனையோர் மீது இந்த ஞானத்தை பொழிகின்றீர்கள். இந்த ஞான ரத்தினம் ஒவ்வொன்றும் மிகவும் பெருமதி வாய்ந்ததாகும். நமக்கு கொடுக்கக்கூடிய ஞான ரத்னங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு பெருமதி வாய்ந்ததாகும். எவராலுமே இவற்றுக்கு விலை நிர்ணயிக்க முடியாது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், நீங்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள். உங்கள் பாதங்களில் தாமரை ஓர் அடையாளமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. பாபா சொல்றது பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள். பதமா பதம் பாக்கியசாலி. பாபா சொல்றது கதம்ல பதம். கதம்னா பாதங்கள் காமிக்கிறது. தேவியர்களுக்கு என்ன காமிப்பாங்க? கால்ல தாமரை. கதம்னா பாதங்கள்ல தாமரை காமிச்சிருக்கு. ஒவ்வொரு அடியிலும் நமக்கு பாக்கியம்.
அதனால பாதங்கள்ல அப்படி காமிச்சது. எவராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏன் தாமரை மலர் மேல உட்கார்ந்துருக்காங்க, தாமரையின் அடையாளம் எதுக்கு, எதுவுமே யாருக்குமே தெரியாது. அதனால பாபா நமக்கு விளங்கப்படுத்துறாரு. பக்தியோடைய விஷயங்களும் பாபா நமக்கு சொல்லல. மக்களுக்கு பதமாபதி என்னும் பெயர் உள்ளது. பதம்பதி பெயர் இருக்கும். இப்பெயர் உள்ளவர்களிடம் பெருமளவு செல்வம் உள்ளது ஏனையோ நினைக்கின்றார்கள். பாபா நமக்கு என்ன சொல்றாரு? இங்க பாபா சொல்றது பாக்கியம். பதமா பதம் பாக்கியம். பாபா பதமா பதம் பதி. பாபா நமக்கு பதமா பதம் பதின்னு சொல்றாரு. உலகத்துல அதுவும் பதம் பதின்னு சொல்லுவாங்க. பால் கோட்டேஸ்வரருக்கு பதம் பதி. பாபா நமக்கு வேறொரு அர்த்தம் வழங்கப்படுத்துறாரு. இப்பெயர் உள்ளவர்களிடம் பெருமளவு செல்வம் உள்ளது என ஏனையோர் நினைக்கின்றார்கள். பதம்பதி என்னும் குடும்ப பெயரும் உள்ளது. தந்தை அனைத்தையும் வழங்கப்படுத்துகின்றார். பின்னர் அவர் கூறுகின்றார், தந்தையும் 84 பிறவி சக்கரத்தையும் நினைவு செய்வதே பிரதான விடயமாகும். இந்த ஞானம் பாரத மக்களுக்கானதாகும். நீங்களே 84 பிறவிகளை எடுப்பவர்கள். இதுவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விடயமாகும். சந்நியாசிகள் போன்ற எவரும் சுயதர்சன சக்கரதாரிகள் என அழைக்கப்படுவதில்லை. வழங்கப்படுத்த இந்த டைட்டில் நமக்கு மட்டும்தான். சுயதர்சன சக்கரதாரின்னு சன்னியாசிகளுக்கு சொல்லலாம், மகாத்மான்னு சொல்லிக்கலாம், வேற ஏதாவது சொல்லிக்கலாம். சுயதர்சன சக்கரதாரி தேவர்கள் கூட அவ்வாறு அழைக்க கூடாது. தேவர்களை கூட அவங்களுக்குதான் அந்த காமிச்சிருக்கு. பட் ஸ்டில் பாபா சொன்ன தேவர்களை கூட அவ்வாறு அழைக்க கூடாது. தேவர்களிடம் ஏன் அழைக்க கூடாது? தேவர்களிடம் இந்த ஞானம் இல்லை. எப்படி சுயதர்சனத்தை எப்படி சொல்றது? இந்த ஞானம் இல்லை. அவர்களிடம் கூறுங்கள், எங்களிடம் இந்த ஞானம் முழுவதும் உள்ளது. லக்ஷ்மி நாராயணனிடமும் இந்த ஞானம் இல்லை. தந்தை வழங்கப்படுத்துகின்ற அனைத்தும் மிக சரியானவையாகும். இந்த ஞானம் மிகவும் அற்புதமானதாகும். நீங்கள் மிகவும் மறைமுகமான மாணவர்கள். நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு செல்வதாகவும் கடவுள் உங்களுக்கு கற்பிப்பதாகவும் நீங்கள் கூறுகின்றீர்கள். உங்களுடைய இலக்கும் லட்சியமும் என்ன? உங்களுடைய இலக்கும் லட்சியமும் என்ன? நேத்து கூட பாபா கேட்டாரு. நாங்களே அவர்கள் லக்ஷ்மியும் நாராயணனும் ஆகுகின்றோம். மக்கள் இதை கேட்கும் பொழுது வியப்படைவார்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், நாங்கள் எங்கள் தலைமை அலுவலகத்துக்கு செல்கின்றோம். நீங்கள் எதை கற்கின்றீர்கள்? இல்லையா? எல்லாருமே பாவம் தெரிஞ்ச உடனே எங்க போக விரும்புவாங்க? மதுபன். நீங்கள் எதை கற்கின்றீர்கள்? சாதாரண மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கும் பிச்சைக்காரர்களிலிருந்து இளவரசர்களாக ஆகுவதற்கும் நாங்கள் கற்கின்றோம். உங்கள் படங்கள் முதற்தரமானவையாகும். இந்த செல்வம் தகுதியானவர்களுக்கே தானம் செய்யப்பட வேண்டும். மீண்டும் ஆரம்பத்துல இருந்து பாபா சொன்னது தானே. நீங்கள் எங்கு தகுதியானவர்களை கண்டுபிடிப்பீர்கள்? எங்க இருப்பாங்க? சிவாலயங்களிலும் லக்ஷ்மி நாராயணனின் ஆலயங்களிலும் ராமர் சீதை ஆலயங்களிலும் ஆகும். அங்கு சென்று அவர்களுக்கு சேவை செய்யும். உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம்.
கங்கை ஆற்றுக்கு சென்று அங்கு மக்களை கேளுங்கள். கங்கை தூய்மையாக்குபவரா அல்லது பரமாத்மாவாகிய பரம தந்தை தூய்மையாக்குபவரா? இந்த நீர் அனைவருக்கும் சத்கதியை அளிக்குமா அல்லது எல்லையற்ற தந்தை அதை செய்வாரா? உங்களால் இதை மிக நன்றாக விளங்கப்படுத்த முடியும். மக்களுக்கு உலக அதிபதிகள் ஆகுவதற்கான வழியை காண்பியுங்கள். மனிதர்களுக்கு இதை தானம் செய்து சிப்பிகளை போன்றோரை வைரங்களாகவும் உலக அதிபதிகளாகவும் ஆக்குங்கள். பாரதம் உலக அதிபதியாக இருந்தது. உங்கள் பிராமண குலம் தேவர்களினுடையது விடவும் உயர்வானதாகும். தான் மட்டுமே தந்தையின் ஒரே ஒரு அன்பிற்கினிய புதல்வன் என்பதை இந்த பாபா புரிந்து கொள்கின்றார். யாரு? பிரம்ம பாபா என்னுடைய இந்த சரீரத்தை கடனாக பெற்றுள்ளார். உங்களை தவிர வேறு எவராலும் இவ்விடயங்களை புரிந்து கொள்ள இயலாது. பாபா எனது ரதத்தை ஓட்டுகின்றார். நான் பாபாவை எனது தோள்களில் இருத்தியுள்ளேன். அதாவது சேவை செய்வதற்காக நான் இச்சரீரத்தை பாபாவுக்கு கொடுத்துள்ளேன். பாபா சொல்ல அர்ஜுனன் அர்ஜுனுடைய ரதத்தை யார் ஓட்டினோம்? இதோடைய ஞாபகார்த்தம் தானே அது. அவர் அதற்கு அதிக அளவு பிரதிபலன்களை கொடுக்கின்றார். அவர் என்னை அனைவரிலும் உயர்வானவராக்கி என்னை அவருடைய தோள்களில் இருத்துகின்றார். பாபாவை நான் அங்க வைக்கிறதுனால என்ன பாபா அது போல ஆக்குறாருன்னு சொல்றார். அவர் என்னை முதலாம் இலக்கத்தவர் ஆக்குகின்றார். ஒரு தந்தை தனது குழந்தைகளில் அதிக அளவு அன்பு செலுத்தும் பொழுது அவர்களை தனது தோள்களில் அமர்த்துகின்றார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்றேன். ஒரு தாய் ஒரு குழந்தையை தனது மடியிலேயே இருத்துவார். ஆனால் ஒரு தந்தை குழந்தையை தனது தோள்களில் இருத்துகின்றார். ஒரு பாடசாலை ஒரு பொழுதுமே கற்பனை என அழைக்கப்படுவதில்லை. வரலாறும் புவியியலும் ஒரு பாடசாலையில் கற்கப்படுகின்றன. அது கற்பனையாக இருக்க முடியுமா? இதுவும் உலகின் வரலாறும் புவியியலும் ஆகும். பாபா நமக்கு கற்பிக்க எப்படி பாபா உறவு முறை எப்படி ஒரு செகண்ட்ல தந்தையா இருக்காரு, ஆசிரியராக இருக்காரு, குருவாக இருக்காரு. அலைகள் முரளில நல்லது இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்பொழுதும் தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். நமஸ்தே சொல்கிறோம். माता पिता यार रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बातों को नमस्ते नमस्ते। தாரணைக்கான சாராம்சம். அமர்ந்திருந்து ஆன்மீக தந்தையை அதிக அளவு அன்புடன் நினைவு செய்யுங்க. அமர்ந்திருந்து ஆன்மீக தந்தையை அதிக அளவு அன்புடன் நினைவு செய்யுங்க. எவ்வளவு அன்பு இருக்கணும் இன்னைக்கு பாபா சொன்ன என்ன சொன்னாரு? நீங்கள் நினைவு செய்து அன்பு கண்ணீர் சிந்தும் பொழுது அக்கண்ணீர் வெற்றி மாலையின் மணிகள் ஆகுகின்றன. அந்த அளவுக்கு அன்போடு நினைவு செய்து சொன்ன உங்கள் நேரத்தை தகுதியான வழியில் உங்கள் எதிர்கால வெகுமதியை உருவாக்குவதற்கு பயன்படுத்தும். உங்கள் நேரத்தை தகுதியான வழியில் உங்கள் எதிர்கால வெகுமதியை
உருவாக்குவதற்கு பயன்படுத்துங்கள். 2, அதிகம் பேசாதீர்கள், ஆனால் அகநோக்குடையவராகி அனைவருக்கும் ஆல்பாவின் செய்தியை கொடுங்கள். அகநோக்குடையவராகி அனைவருக்கும் ஆல்பாவின் செய்தியை கொடுங்கள். நீங்கள் தண்டனை அனுபவம் செய்யும் வகையில் செயல்களையும் செய்யக்கூடாது என்ற ஒரு அக்கறையை மாத்திரம் கொண்டிருக்கு. தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாபா இது சொன்னார் இல்லையா? நீங்கள் தண்டனை அனுபவம் செய்யும் வகையில் செயல்களையும் செய்யக்கூடாது என்ற ஒரு அக்கறையை மாத்திரம் கொண்டிருங்கள். ஆசீர்வாதம். சதா ஆன்மீக யாத்ரிகர் என்ற விழிப்புணர்வில் இருந்து அப்பாலும் விடுபட்டவராகவும் பற்றிலிருந்து விடுபட்டவராகவும் ஆகுவீர்களா? சதா ஆன்மீக யாத்ரிகர் என்ற விழிப்புணர்வில் இருந்து அப்பாலும் விடுபட்டவராகவும் பற்றிலிருந்து விடுபட்டவராகவும் ஆகுவீர்களா? ஓர் ஆன்மீக யாத்ரிகர் சதா தொடர்ந்தும் நினைவு யாத்திரையில் முன்னேறி செல்கின்றார். இந்த யாத்திரை சதா சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இந்த ஆன்மீக யாத்திரையில் நிலைத்திருப்பவர்கள் வேறு எந்த யாத்திரையையும் மேற்கொள்ள வேண்டியதில்லை. ஏனைய அனைத்து யாத்திரைகளும் இந்த யாத்திரையில் அமர்ந்துள்ளன. மனதினதும் ஷரீரத்தினதும் அனைத்து அலை பாய்தலும் முடிவடைந்து விட்டது. எனவே நீங்கள் ஓர் ஆன்மீக யாத்திரிகள் என்ற விழிப்புணர்வில் சதா நிலைத்திருங்கள். ஏனெனில் ஒரு யாத்ரிகருக்கு எவர் மீதும் எந்த பற்றும் இருப்பதில்லை. யாத்திரின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்கிறது இல்லையே, மூவ் ஆயிட்டே இருக்கணும். அடுத்த இடம் அடுத்த இடம். எப்பவுமே மனதுல என்ன இருக்கும்? போறோம் போக போறோம். நல்ல பற்று இருக்க வாய்ப்பில்லை. அவர் அப்பாலும் விடுபட்டவராகவும் பற்றிலிருந்து விடுபட்டவராகவும் இருப்பதற்கான ஆசீர்வாதத்தை இலகுவாக பெறுகின்றார். ஸ்லோகம். சதா ஆஹா பாபா, ஆஹா எனது பாக்கியமே, ஆஹா எனது மூணாவது என்னது? ஆஹா பாபா, ஆஹா எனது பாக்கியமே, ஆஹா எனது இனிய குடும்பம் என்று தொடர்ந்தும் பாடிக்கொண்டிருங்க. நீ பாடல் பாடுவீங்களா? பாபா சொன்னது ஆஹா பாபா, ஆஹா எனது பாக்கியம், ஆஹா எனது இனிய குடும்பம். அவ்வியக்த சமிக்கை. ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரிங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. தந்தையை அவரது அனைத்து வடிவங்களிலும் அனைத்து உறவு முறைகளிலும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அவ்வாறே தந்தையின் ஊடாக உங்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். உங்களை அறிந்து செல்ஃப் ரியலைசேஷன். அறிந்திருப்பது என்றால் ஏற்றுக்கொள்வதாகும். நீங்கள் யாராக எவ்வாறானவராக இருக்கின்றீர்கள் அவ்வாறாகவே உங்களை நீங்கள் கருதினால் அப்பொழுது உங்கள் ஷரீரத்தில் நீங்கள் இருக்கின்ற போதே ஷரீரமற்ற ஒரு ஸ்திதியை உங்களால் உருவாக்க முடியும். வியக்தாக இருக்கின்ற போதே அவ்வியக்தாக இருங்கள். நீ பௌதிக சரீரத்தில் இருக்கும் பொழுதே அந்த அவ்வியக்த ஃபீலிங். நடந்து உலாவி திரியும் போது ஒரு தேவதையாகவும், செயல்களை செய்கின்ற போது கர்மா தீத்தாகவும் இருங்கள். சாந்தி.